हरि ओम श्रद्धा तात्पर्य महत्वविदे वेदांत भास्कराय नमः। श्रद्धावान तत्परश्चैव ब्रह्म जिज्ञासुरेव च परम ब्रह्म विजानाति धीरो वेदांत भास्करः। श्रद्धावान तत्परश्च चेत् तादृशो धीरः ब्रह्म जिज्ञासु साधकः परम ब्रह्म सम्यक् विजानाति। अस्मिन् दिनस्य विषये ईदृशस्यैव ज्ञान प्राप्तिः। फरवरी मासे प्रथमं दिनम्। இன்றைய தலைப்பு, யாருக்கு ஆத்ம ஞானம் கிட்டும், யாருக்கு பிரம்மன் கிட்டும். இதற்காக நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற ஸ்ருதி வாக்கிய சிந்தனத்துக்கு என்ன, யமே வைஷ விருணுதே தேன லப்யா. கட்டோபனிஷத் மந்திரம் 1:2:23 என்ன கூறுகிறது இந்த மந்திரம்? ஆத்மானமேவ யஹா வரயதி தேனைவ ஆத்மா பிராப்யதே. ஆத்மா வேணும் என்று யாரு தீவிரமாக வரிக்கிறார்களோ, ஆத்மாவை தீவிரமாக இச்சை கொள்கிறார்களோ, அவர்களுக்கே ஆத்மா கிட்டும். ஆத்மானம் பிராப்தும் கிம் கர்த்தவ்யம்? ஜபோவா கர்த்தவ்யः, பூஜாவா கர்த்தவ்யா, வேதாத்தியாயனம் வா கர்த்தவ்யம், தீர்த்த க்ஷேத்ராடனம் வா இதி சேத் ஆத்மார்த்தித்வே சதி ஆத்மா பிராப்யதே. ஆத்மா எப்படி கிட்டும்? ஜபம் பண்ணால் கிடைக்குமா? பூஜை பண்ணால் கிடைக்குமா? வேதாத்தியாயனம் பண்ணணுமா? இல்ல தீர்த்த க்ஷேத்ராடனம்லாம் பண்ணணுமா என்று கேட்டால், ஆத்மாவை யாரு விரும்புகிறார்களோ அவர்களுக்கே ஆத்மா கிடைக்கும். ஆத்மைவ மயா ஞாதவ்யः, ஆத்மா மயா ஞாதவ்ய ஏவ, ஆத்மனா ஏவ அர்த்தி அகம் ஆத்மானம் விஹாய ந கேனாபி பதார்த்தேன அர்த்தி அகம் இதி தீவ்ரா அர்த்திதா வித்யதே சேத் தாத்ருஷः சாதகः அவசியம் ஆத்மானம் பிராப்னோத்யேவ. ஆத்மா என்னால் அறியப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஆத்மா அறிவதனால், என்னால் அறியப்படுவதனால் மாத்திரமேதான் ஆத்மா என்ற சொல்லுக்கும் நான் என்ற சொல்லுக்கும் வேறுபாடு இல்லாமல், ஆத்மா என்ற சொல், நான் என்ற சொல், அந்த அர்த்தம் இல்லாமல் வேற எந்த பொருளுக்கும் இந்த ஜகத்தில் அர்த்தம் இல்லாமல் இருக்கும். நான் என்ற ஒரு சொல் ஒரு பதார்த்தம் இல்லை என்றால் இந்த ஜகத்தில் வேறு எதுவுமே அர்த்தமுடையதாக இருக்காது. அதனால் அவசியமாக நான் ஆத்மா என்று அர்த்தம் புரிந்து யாரு அதை அர்த்த கிரகணம் பண்ணுகிறார்களோ அவர்களுக்கே ஆத்மா கிட்டும். ஆத்மா ஹி நாம ஸ்வரூபம். ஸ்வரூபபூதஸ்ய ஹி ஆத்மனः பகிரன்வேஷணம் நாம அவிவேகதா கலு. நஹி நித்யப்ராப்தஸ்ய ஆத்மனः நூதனதையா பிராப்திரஸ்தி. ஆத்மா என்பது ஒருவருடைய ஸ்வரூபம். தான் நான் என்று உபயோகப்படுத்துகின்ற அந்த நான் என்ற வஸ்துமயமாக இருக்கிறது ஆத்மா. ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஆத்மாவை வெளியில் தேடுவது அவிவேகத்தையே குறிப்பதல்லவா? நகி நித்திய பிராப்தஸ்ய, அதாவது எப்பொழுதுமே அடைந்த வண்ணம் இருக்கக்கூடிய நானாகிய வஸ்துவான ஆத்மா புதுதாக ஏதாவது ஒரு விஷயத்தினால் கிடைக்க முடியுமோ? கிடைக்க முடியாது. ஆத்ம நிமித்தா ஏவஹி தேகாதீனாம் அஸ்திதா. ஆத்மதா ஏவ சரீரம், ஆத்மதா ஏவ இந்திரியாணி, ஆத்மத ஏவ பிராணஹ, ஆத்மதா ஏவ மனஹ, ஆத்மத ஏவ பிரபஞ்சஹாயம். ஆத்மா இருப்பதனால்தான் இந்த தேகம் இருப்பு கொண்டிருக்கிறது. ஆத்மாவினாலே இந்த சரீரம், ஆத்மாவினாலே இந்திரியங்கள், ஆத்மாவினாலே இந்த பிராணன், ஆத்மாவினாலே இந்த மனசு, ஆத்மாவினாலே இந்த பிரபஞ்சம் எல்லாமே ஆத்மாவிலிருந்து வந்ததாகவும் ஆத்மாவில் இருப்பு கொண்டதாகவும் இருக்கிறது. சர்வேஷாம் ஹி ஸ்வரூப பூதோ அயம் ஆத்மா. அனைத்தினுடைய உட்சாரம் என்று பார்த்தோம்னால்
அனைத்தினுடைய உச்சாரம் நான் என்ற ஆத்ம தத்துவமே. அஸ்யைவஹி ஆத்மனஹ வேதாந்தேஷு பிரம்ம இத்யபி நாம பவதி. நானாக ஆத்மா என்று சொல்லப்படுகின்ற இந்த சொல்லுக்குதான் வேதாந்தத்தில் பிரம்ம என்ற சொல்லி குறிப்பிடப்படுகிறது. அஸ்ய ஆத்மனஹா பிராப்திர் நாம அஸ்ய ஞானமேவ. ஆத்மா பிராப்தி என்றால் என்ன? ஏற்கனவே கிடைக்கப்பட்ட ஆத்மாவை அறிவதே ஆத்ம பிராப்தி என்று சொல்லப்படுகிறது. இதம் ரகசியம் யஹ விஜானாதி தஸ்ய ஆத்மா பிராப்தையேவ. அதாவது நித்தமாக நானாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தத்துவமான ஆத்மா புதிதாக கிடைக்கப்பட வேண்டிய பொருள் இல்லை, அது நானாக விளங்குகிறது என்று அறிவதே ஆத்ம பிராப்தி என்ற விஷயம். அப்படிப்பட்ட ஒரு ரகசியமாக இது இருக்கிறது. அதனால் ஆத்மாவை வெளியே தேட வேண்டாம். நானாக எது விளங்கிக் கொண்டு எதனால் அனைத்தும் இந்த உடம்பு மனசு ஜகத் அனைத்துக்கும் பொருள் பெறுகிறதோ அந்த தத்துவத்தை நானாக அறிவதே ஆத்ம பிராப்தி. ஓம் ஸ்ரத்தா தாத்பர்ய மகத்வவிதே வேதாந்த பாஸ்கராய நமஹா. அனைவரும் ஆத்மாவை அடைய தீவிரமாக விரும்புவோமாக. ஹரி ஓம்.